எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிங்கள் பார்க்கலாம். எபேசி கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? தேவனுடைய இந்த நாளில் நாம் தேவாவியான ஒத்தாசையோடு தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வது எப்படி? நமக்கு ஆண்டவர் என்னென்ன சர்வாயுத வர்க்கங்களை தந்திருக்கிறார், அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து நாம் அதன்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற அந்த காலம் கடைசி காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்த முறை வேறு, புதிய ஏற்பாட்டில் யுத்த முறை வேறு. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் மோசே, யோசுவா இவர்கள் தலைமையின் கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் காணக்கூடிய இந்த உலகத்தை சுதந்திரிப்பதற்காக அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். அந்த யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம். எப்படிப்பட்ட யுத்தங்க? மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம்னா பார்க்குற மனிதர்களோடு அவங்க பட்டயத்தை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணி ஒவ்வொரு எல்லைகளாக அவர்கள் சுதந்திரித்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு யுத்தம் அல்ல, நாம் காணாத பல அசுத்தாவிகளோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நாம் முதலாவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நாம் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார் என்றால் ஒரு பலனை தருகிறார். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் நமக்கு இந்த உலகத்தில் என்ன தருகிறார் என்றால், நாம் மறுபடி பிறக்கும் பொழுது, யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, மறுபடி பிறக்கும் பொழுது நமக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். அந்த ஜீவன் கிடைக்கும் போதே நாம் ஒரு பலனை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் இது எந்த பலன் என்றால் ஒரு குழந்தைக்குரிய பலன் என்று சொல்லலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. ரட்சிக்கப்படும் போது சில காரியங்களை நாம் ஜெயிக்கிறோம், நல்லது. ஆனால் நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். சத்தான ஆகாரத்தை சாப்பிடும்போது தான் நாம் சந்திக்கிறதான இந்த உலக போராட்டங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இல்லாவிட்டால் நாம் சந்திக்கிற போராட்டத்தை ஜெயிக்க முடியாது. நாம் பார்க்கிற நமக்கு புரியாத ஒரு அசுத்தாவிகளுடைய மண்டலம் இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் ஜெயிப்பதற்காகத்தான் ஆவியானவர் பவுல் மூலமாக கடைசியாக சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும் என்று சொல்லி எபேசு சபைக்கு இந்த பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த எபேசு சபை எப்படிப்பட்ட சபை என்பதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்கள் பார்க்கலாம். எபேசு சபை. அப்போலோ என்பவன் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற எண்ணத்தை கொடுத்தானா? ஞானஸ்நானத்தை கொடுத்தான். இதை கேட்ட பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன எடுத்தார்களா?
ஞானஸ்நானம். ஒரு தேவ பிள்ளை நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது நல்லது. ஆனால் அது உள்ளான மனமாற்றம். வெளியான அடையாளம் என்னவென்றால் சபையானது மனம் திரும்பி என்ன எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தான் உங்களுடைய பெயர் பரலோகத்தில் என்ன செய்யப்படும்? எழுதப்படும். இதுவரைக்கும் நீங்கள் யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அசுத்தாவிகளை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமென்றால் முதலாவது மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் என்ன எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை தருகிறார். அல்லேலூயா. எதற்கு பலனை தருகிறார்? நாம் இந்த உலகத்தில் சந்திக்கிறதான கண்ணுக்கு தெரியாத அசுத்தாவிகளோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார்? பலன் தருகிறார். ஆனால் இந்த பலனோடு நாம் வாழ்ந்தால் போதாது, நாம் பரிசுத்தாவியானுடைய பலனை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பவுல் அவர்களுக்கு பரிசுத்தாவியை குறித்து உபதேசம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது இந்த எபேசு சபையில் இருந்ததான மக்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது இந்த சபை எப்படிப்பட்ட சபை? எபேசு சபை கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த சபை என்று சொல்லலாம். கர்த்தருடைய சத்தத்தின்படி அது என்ன செய்ததனால் கீழ்ப்படிந்த ஒரு சபை என்று சொல்லலாம். அது ஞானஸ்நானம் எடுத்தது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது. இந்த சபைக்கு தான் பவுல் கடைசி நாட்களில் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நிருபத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இது ஒரு ஆவிக்குரிய சபை, ஞானஸ்நானம் எடுத்து கீழ்ப்படிந்த ஒரு சபை. இந்த சபையை பார்த்து அவர் சொல்கிறார், கடைசியாக என் சகோதரரே, நீங்கள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். அப்ப பலப்படுவது எப்படி? ஒரு தேவ பிள்ளை அனுதினமும் தேவ சபைக்கு வந்து ஒழுங்கா கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள்? பலத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். மனம் தெரியும் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பலன் கிடைக்கிறது. ஆனால் அடிக்கடி கூடி ஜெபிக்கிற பொழுது, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்படும் பொழுது, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பலனை தருகிறார். அல்லேலூயா. நாம் என்னென்ன சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும், என்னென்ன ஆவிகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்பதை இந்த பவுல் மூலமாக தேவ ஆவியானவர் எழுதுகிறார். வாசிங்கள் பார்க்கலாம். 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலே நீங்கள் ஒரு எதிரியை சம்பாதிக்கிறீர்கள். யாரை சம்பாதிக்கிறீங்க? நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு யுத்தத்தில் நிற்கிறீர்கள். யாரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது சாத்தான் அவர்களை கண்டுகொள்வதில்லை. ஏன் கண்டுகொள்வதில்லை என்றால் அவர்கள் அவனுடைய கூட்டாளி. சரிதானா? சாத்தானுடைய கையால். அதனால் அவன் கண்டுகொள்வதில்லை. அதனால் அவங்களுடைய டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சாத்தான் அவனுடைய டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா மாப்பிள்ளை செத்தாருன்னா எங்கே தான் வரப்போகிறாரு? நரகத்துக்கு தான் வரப்போகிறாருன்னு. ஆனால் என்னைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அப்பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு எதிரியை சம்பாதித்துக் கொள்கிறார். அவன் தான் சாத்தான். ஆனால் அவனை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவது பலப்பட வேண்டும். இரண்டாவது நாம் சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ளும். சர்வாயுத வர்க்கம் ஒவ்வொன்று இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நாம் சர்வாயுத வர்க்கங்களை அனுதினம் என்ன செய்ய வேண்டும்? தரித்துக் கொள்ள வேண்டும். அது என்னென்ன ஆவிகளோடு போராட்டம் உண்டு என்றால் கிட்டத்தட்ட 6 வித ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. என்ன ஆவி? முதலாவது துரைதனம் பண்ணுகிற ஆவி. என்ன ஆவி போராட்டங்க? துரைதனம் பண்ணுகிற ஆவினா என்ன தெரியுமா? சில வீடுகளுக்குள்ளே இந்த ஆவிகள் இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து என்ன செய்வாங்க தெரியுமா? சில வீடுகளில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சில கணவன்மார்கள் வந்து அப்படி துரைதனம் பண்ணுவாங்க. சிலர் காம்பவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா துரைதனம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறதான் சட்டம், நீ அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தப்பான காரியத்தை கூட பார்த்தீங்கன்னா மக்களை கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு துரைதனம் பண்ணுவார்கள். இந்த ஆவிகளை நீங்கள் அடையாளம் என்ன செய்யணும்? கண்டுபிடித்து
பழகணும். அதை நம்ம எப்படி ஜெபிக்கணுங்கிறத ஃபைனலில் சொல்லித்தரேன். இப்படி துரைத்தனம் பண்ணுகிற ஆவி சிலருக்குள்ள, மனைவிகளுக்குள்ள அந்த ஆவி இருக்கும். அது மனைவியை கண்டாலே பார்த்தீங்கன்னா புருஷனானவர் ரொம்ப என்ன செய்வார்னா நடுங்குவார். பார்த்துருக்கீங்களா? ஆனால் தலை என்பது யார்? கர்த்தர் புருஷனை தான் வைத்திருக்கிறார். புருஷர்கள் திடமனதாக இருங்கள்னு வேதம் சொல்லுது. அப்போ நாம் அதை கண்டுபிடித்து அந்த அசுத்த ஆவிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்கணும். ரெண்டாவதாக என்ன ஆவி செயல்படுது அப்படின்னா, அது அதிகாரத்தில் உள்ள ஆவி. என்ன ஆவிங்க? அதிகாரம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். கவர்மெண்ட்டில் போஸ்டிங் ஒவ்வொருத்தங்களுக்கும் போடப்படுகிறது. அவங்க அந்த அதிகாரத்தை வச்சு லஞ்சம் வாங்குகிறாங்க. அதே அதிகாரத்தை வச்சு தவறாக அதை என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு பின்னாக கிரியை செய்வது ஒரு அசுத்தாவி. இது கிரியை செய்யாமல் இந்த அதிகாரத்தில் உள்ளவங்களை ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி சபையானது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனிதருக்காக என்ன செய்யணுமா? விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் ஜெபங்களையும் நம்ம என்ன செய்யணும்? பண்ணணும். அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் ஆலோசனை கொடுக்குறோம். நாம் ஜெபிப்போம் என்றால் அதிகாரத்தில் உள்ளவங்க அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த மாட்டாங்க. இல்லாவிட்டால் அதிகாரத்தில் உள்ள பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், மத்திய அமைச்சர்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தவறான சட்டங்களை போட்டு மக்களை தவறான வழி நடத்தி விடுவார்கள். தேவ பிள்ளைகள் இதை அறிந்து நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக என்ன ஆவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பில்லிசூனி ஆவி, அதுதான் விக்கிரக ஆவி, அதுதான் ஏசபேலின் ஆவி, அதுதான் விபச்சார வேசித்தன ஆவிகள், அதுதான் ஓரினை சேர்க்கையின் ஆவி. இது மக்களை என்ன செய்யலாம்? வழிதப்ப பண்ணும். இது ஒவ்வொரு ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா கிரியை செய்து கொண்டு இருக்கும். இந்த ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, கணவனை தவறான வழியில் நடத்தும், மனைவியை தவறான வழி நடத்தும், பிள்ளைகளை தவறான வழி நடத்தும். இந்த ஆவிகளை நாம் அடையாளம் கண்டு அதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இதுதான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. நான்காவதாக வானமண்டல பொல்லாத ஆவி. என்ன ஆவிங்க? வானமண்டல. இந்த ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆவிக்கும் இந்த பூமியில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா தொடர்பு இருக்கும். அது மேலே இருந்து பவரை என்ன செய்யணும்? வாங்கி இங்கே இருக்கிற மக்களை அடிமைத்தனப்படுத்தி கொண்டு இருக்கும். அந்த மேலே இருக்கிற ஆவிகள் இந்த கீழே இருக்கிற ஆவிகளுக்கு கமான் கொடுக்கும். நாம் இதை கண்டுபிடித்து அதை என்ன செய்ய வேண்டும்? கட்டி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அடுத்ததாக அவைகளுடைய சேனைகள். சாத்தானும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் ஒரு சேனையாக இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறாங்க? சேனையாக இருக்கிறான். நம்ம ஆண்டவரும் நமக்கு சேனையின் அதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம ஆண்டவரோடு கூட பின்னாடி பார்த்தீங்கன்னா கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. அதே வேளை சாத்தானும் சாதாரண ஆள் கிடையாது. நாம் அவனை அற்பமாக எண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து அவன் தலையை நசுக்கியிருந்தாலும் இன்றைக்கும் சாத்தான் இந்த பூமியில் கிரியை செய்வதற்கு, மக்களை வீழ்த்துவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாருங்க? அனுமதி கொடுத்துருக்கு. அதனால் சபையே, நீ அசால்ட்டாக அதை என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. இந்த ஆவிகளை நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆறாவதாக பாதாளத்தின் ஆவி. என்ன ஆவிங்க? பாதாளத்திலிருந்து இந்த கடைசி காலத்தில் அனுமதி பெற்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஆவிகள் கிரியை செய்யும். அது நம்ம இப்போ வாழ்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா வன்முறையை தூண்டுகிற ஆவிகள். எங்கே பார்த்தாலும் ஜாதி குழப்பத்தை கொண்டு வருது. எங்கே பார்த்தாலும் வன்முறையை தூண்டுற ஆவிகள் இப்போ அதிகமாக பெறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்களா? இது இந்த காலத்தில் பாதாளத்தில் தேவனுடைய அனுமதி பெற்று மேலே என்ன செஞ்சுருக்குது? வந்திருக்குது. அதுக்கு கொஞ்சம் காலம் உண்டு என்று அறிந்து 1 பேதுரு 5:8 9 வாசித்து பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்கிறானா? வகை தேடி சுற்றி தருகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். அப்போ சாத்தானுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த எபேசியர்லே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லும்போது பாருங்கள், இந்தந்த ஆவிகளோடு போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்து ஆண்டவர் 13 பாருங்கள், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் என்ன செய்யணுமா? தீங்கு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் வருகிற சோதனை நாள் தான் என்னது? தீங்கு நாள். ஒவ்வொரு மனிதனும் இந்த தீங்கு நாளை சந்தித்து தான் ஆகணும். அது வியாதியாக இருக்கலாம், அது உங்கள் வாழ்க்கையில் வர்ற போராட்டமாக இருக்கலாம், குழப்பமாக இருக்கலாம். உங்களுக்கே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அசுத்தாவி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அது என்ன செய்து கொண்டு இருக்கும்? போராடி கொண்டு இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக அடையாளம் கண்டுபிடித்து அந்த ஆவிகளை ஜெயிப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் சொல்கிறார், தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை என்ன செய்யணுமா? எதிர்க்கவும், அடுத்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எதை எடுத்துக்கணுமாங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை சபையானது என்ன செய்யணுமா? எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு எப்படி ஜெபிக்கணுமாங்க? ஆவியினால். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம மாம்சத்தில் ஜெபிக்கிறோம், நல்லது, இது ஜெபம் அவசியம்தான். ஆனால் ரகசியத்தை அறிந்தவர் யார் தான்? ஆவியானவர் தான். சாத்தான் நமக்கு விரோதமாக பல திட்டங்களை வைத்திருக்கிறான். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய சந்ததியை அழிக்கணும் அப்படிங்கிறது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். இதெல்லாம் முறியடிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் ஆவியில் நிரம்பி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது போர் முனையில் காணப்படுகிற ஒரு வீரனுக்கு ஒப்பாக காணப்படுகிறது. எந்த முனையில் நிற்கிறோம்? போர் வீரன். போர் வீரன் என்றைக்காவது அசால்ட்டாக இருக்க முடியுமா? அசால்ட்டாக இருக்கவே முடியாது. அப்போ நீங்களும் நானும் அசால்ட்டாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஆயத்தத்தோடு நாம் விசுவாசத்தோடு விழிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா என்ன செய்யணுமா? தீங்கு அனுபவியை சபைக்கு ஆவியானவர் எழுதும்போது சொல்லுகிறார், நீ நல்ல போர் சேவகனாக யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சேனையின் அதிபதியாக அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு அவர் எப்பொழுது எப்படி இருக்கிறாரு? ஆயத்தமாக இருக்கிறார். வேதத்தில் யோசுவா எழுதின சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் யோசுவா 5:14-15. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அதுக்கடுத்து வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. அங்கே ஒரு தேவ தூதனை போல இயேசு கிறிஸ்து தான் வர்றான்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அல்லேலூயா. எதற்காக? அவங்கள் அடுத்த பகுதிக்கு முன்னேறணும். எரிகோ பட்டணம் அவங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. அதோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயிப்பதற்கு யோசுவா, நீ தனியாக போகலை, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்கி வர்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் தனியாக இல்லை, உங்களோடு யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இசைந்து உங்களுக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகளை நீங்கள் என்ன செய்ய பழகணும்? எதிர்த்து நிற்க, ஜெயிக்க பழகணும். அல்லேலூயா. ஜெயித்தா தான் நீங்கள் அடுத்த எல்லைக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு நமக்கு என்ன கிடையாது? யுத்தம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய வீடுகளில் என்ன நடக்குது அப்படின்னா, கணவனை எதிரியாக பார்க்குறாங்க, அல்லது மனைவி எதிரியாக பார்க்குறாங்க, அல்லது சொந்த பந்தங்களை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? இவன் தான் எனக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த மனிதனும் நமக்கு எதிரி கிடையாது. அவங்களுக்கு பின்னாக ஒரு அசுத்தாவி என்ன செய்து கிரியை செய்து கொண்டிருக்கு. அதுதான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அவங்கள நம்மக்கிட்ட தாறுமாறாக நடக்கும்படி செயல்படுகிறது. அந்த ஆவியை நாம் கடிந்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த நபருக்கு பின்னாக இருந்து எனக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். இந்த அசுத்தாவி அந்த மனுஷனை கட்டி வைத்த கட்டுகளை அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த அசுத்தாவியை துரத்துறேன். நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் அந்த மனிதன் உங்ககிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு அந்த மனிதனை எதிரியாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரையும் நேசிக்கவே
முடியாது. நேற்றைய தினத்தில் ஒரு நபர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி ஜெபித்தார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, நான் கல்யாணம் முடித்து 16 வருஷம் ஆச்சு பாஸ்டர், என் கணவனார் வந்து இது வரைக்கும் என்கிட்ட அன்பு காட்டுறதே கிடையாது, பேசாமல் டைவர்ஸ் வாங்கலாம், அந்த லெவலில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து கணவனாரை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா எதிரியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நான் சொன்னேன், அவங்க நமக்கு எதிரி கிடையாது, சத்துரு தான். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் தவறாக புரிந்து கொள்ளும்படி அவன் நமக்கு என்ன செய்கிறான்? போதனை செய்கிறான். நாம் இதை புரிந்து கொண்டு அவங்களல்ல, அவங்களுக்கு பின்னாக்கரிசர் அசுத்தாவி தான் நமக்கு யுத்தம்ங்கிறத நாம் அறிந்து அதை நாம் ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு என்ன தருவார் தெரியுமா? ஜெயத்தை தருவார். தேவ பிள்ளைகள், எதிரியை குறித்து நமக்கு சரியான அறிவு இருக்கணும். ஒரு எதிரியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த எதிரியுடைய பலவீனம் என்ன, பலன் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்கணும். எதிரியுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். எதை அறிந்திருக்கணுங்க? தந்திரத்தை அறிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு வந்து சாத்தாண்ட இருக்கக்கூடிய தந்திரத்தை என்ன செய்வதில்லை? அறிவதில்லை. ஒரு எதிரியை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு பட்டணத்துக்கு நம்ம யுத்தத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பலன் என்ன அப்படிங்கிறது நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மக்கிட்ட இருக்கிற பலவீனம் என்ன அதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மளோடு இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருக்கிற சர்வாயுத வர்க்கங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து முதல்ல நாம் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம யுத்தத்தில் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் யார் தெரியுமா? யோவான் 1:12 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நீ யார் என்பதை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அறிந்திருக்கணும். வாழ்க்கையில் சிலர் சொல்கிறாங்க, எனக்கு நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கனவாக வருது பாஸ்டர், பாம்பு வருது. சிலருக்கு பாம்பு வரும், வந்துட்டால் அடுத்து நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஜெபிக்க முடியாது. பாம்பு உங்கள் கனவுல தெரியுது அல்லது ஏதோ ஒரு விலங்கு உங்கள் வாழ்க்கையில் தெரியுது அப்படின்னா பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கிறான்னு அர்த்தம். நேற்றைய தினத்தில் ஒரு நபர் ஃபோன் பண்ணி ஜெபிக்கும் போது சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு பாம்பு வருது, அந்த பாம்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னா நானே வந்து அந்த பாம்புக்கு போய் என்ன செய்கிறேன்னா முட்டையை உடைச்சி வா நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அது முட்டையை என்ன செய்யுதுன்னா குடிச்சு அந்த கருவை மட்டும் என்ன செய்யுதுன்னா தூக்கிட்டு போகுது அப்படின்னு பாருங்கள். இவங்களே அதை வாலண்டியர் கூப்பிட்றத சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக பல தெய்வங்களை வணங்கியிருப்பீங்கள, அப்போ அதை வணங்குனீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வணங்குனேங்க. அந்த நேரம் நீங்கள் செய்ததான அந்த ஒப்பந்தம் இன்றைக்கி சாத்தானுக்கு என்னத்தை கொண்டு வருது? உரிமையை கொண்டு வருது. என்னத்தை கொண்டு வருது? உரிமையை கொண்டு வருது. அப்போ அந்த பிசாசை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்கணும். ஒரு சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா குழந்தை பாக்கியம், அவங்க கன்சீவ் ஆகிற நேரமெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு சர்ப்பம் வந்து அவங்க வயிற்று பக்கத்தில் ஏறி இறங்குறது போல் அவங்க கனவு கண்டால் உடனே என்ன செய்யலாம்? அபாசனம் ஆகிரும். இப்படி எத்தனை வருஷமான 10 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியில் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த சர்ப்பத்தின் ஆவி பேசுது. அந்த சர்ப்பத்தின் ஆவி சொல்லுது, நான் இவளுக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னா இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க இவள் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு பில்லி சூனியம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சாப்பாட்டில் என்னத்தை கொடுத்துருக்காங்கன்னா கலந்து கொடுத்ததில் சர்ப்பம் உள்ளக்கடை என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. வந்தது நிமித்தம் பார்த்தீங்கன்னா இவங்க 10 வருஷமாக என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, போகாத இடம் கிடையாது, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ஆனால் ஒன்று என்ன செய்ய முடியல? கன்சீவ் ஆகவே முடியல. இப்போ அவங்க செய்த அந்த பில்லி சூனியத்தின் மூலம் சர்ப்பத்தின் ஆவி உள்ளக்களை வந்ததுனால கரெக்டாக அவங்களுக்கு அந்த 40வது நாள் ஆகும்போது தலை வயிற்றில் ஏறி இறங்குறது போல் கனவு தெரியுமா? சர்ப்பம் தெரிஞ்சிருச்சுனாவே அடுத்து அபாசன். இப்படி 10 வருஷம் முடியிருக்கு. இப்போ இந்த சர்ப்பத்தின் ஆவியை கடிந்து ஜோமனி வெளியே பற்றின பாருங்கள், சர்ப்பதும் செய்தார். அல்லேலூயா. அப்போ நேற்றைய தினத்தில் பேசின அந்த சகோதரி சொன்னேன், இது வந்து பாம்பு முட்டையவே வாயில் வச்சுருக்கேன்னா அப்போ உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை அது என்ன செய்யுது? தடை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதைத்தான் நம்ம எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த அசுத்தாவி இயேசுவின் நாமத்தில் கட்டணும். இந்த சர்ப்பத்தின் ஆவியோடு செய்த உடன்படிக்கை இயேசுவின் நாமத்தில் முறித்து என்னை விட்டு வெளியே போகணும், கமான் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க தேவ பிள்ளையே, நாம் ஒரு எதிரியை ஜெயிக்க வேண்டுமானால் எதிரியினுடைய பலம் என்ன, எதிரியினுடைய பலவீனம் என்ன, எதிரியினுடைய தந்திரம் என்னங்கிறதை நாம் அறிந்தால்தான் யுத்தத்தில் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்கவே. முதல்ல நம்ம யாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம யார் சொல்லுங்கள்? ஏசப்படை பிள்ளை. அல்லேலூயா. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எபேசியர் 2:7-8 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் யார் என்பதை அறிந்தால் மட்டும்தான் உங்கள் எதிரியை நீங்கள் ஜெயிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி
உன்னதங்களிலே அவரோடு கூட என்ன செஞ்சாரா? உட்காரவும் செய்தார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சபை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபை வந்து கீழே நின்று யுத்தம் பண்ணுச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை கீழே நின்று யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. சபை எங்கே உட்கார்ந்துருக்குது? உன்னதத்தில் கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்துருக்கோம். நம்ம பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்துருக்கோம். எங்கே பாஸ்தே நீ பார்த்தா இங்கெல்லாம் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது அப்படிங்களா? அது விசுவாசத்தில் பார்க்கணும். ஆவியில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. சாத்தானை பார்த்து நம்ம இப்படி பேசணும். எப்படி பேசணும்? இப்படி பேசணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாத்தான் வந்து வான மண்டலங்கள்லேருந்து யுத்தம் பண்ணது உண்மைதான். இப்போயும் அவன் யுத்தம் பண்ணுறது உண்மைதான். ஆனால் இப்போ சபையை கர்த்தர் எங்கே கொண்டு போயிட்டார்? அவனுக்கு மேலே கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. தாவீது போரில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது தான் யார் என்பதை அறிந்திருந்தான், தன்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தான், தன்னுடைய எதிரி எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும் அப்படின்னா முதல்ல நீ யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். 2வது உன்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். 3வது உன் எதிரி எப்படிப்பட்டவன் என்பதை நீ என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இவன் சொல்லுகிறான், விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். முதலாவது தாவீது தன்னை குறித்து அறிந்திருந்தான், நான் விருத்த சேதனம் பெற்றவன். அப்படிப்பட்டவன் விருத்த சேதனம். இப்போ நீ யார்? புதிய ஏற்பாட்டு சபை நீ யார்? நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட்டவன். யாருடைய இரத்தத்தினால? யாருடைய இரத்தத்தினால? இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டவங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மூலமாக தேவன் உடன்படிக்கை பண்ணார், விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனத்தை தான் இங்கே யார் பிடிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீது பிடிக்கிறான். நான் யார் தெரியுமா? நான் விருத்த சேதனம் பட்டவன். நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதான். இவன் விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இப்போ நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, சாத்தானே உன்னை என் காலின் கீழாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே உன் தலை என்ன செஞ்சிட்டாரு? நசுக்கிட்டார். நீ தோற்கடிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நம்ம சொல்லணும், நீ தோற்கடிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து இப்போ என்ன எங்கே வச்சிருக்காரு? உன்னதத்தில் வச்சிருக்கார். அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆனால் சாத்தான் எப்பயுமே அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொய். அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னதுதான்? பொய் தான். அவன் பெருமையாக பேசுவான். அவன் சொல்லுவான், நீ துரத்துனா நான் போயிடுவேனா, நீ பேசினா நான் போயிடுவேனா, நீ என்ன ஃபாஸ்டிங் இருக்கிறியா, நீ என்ன அப்படி ஜோம் பண்ணுறியா, நீ இப்படி ஜோம் பண்ணுறியா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, ஆபுன்னு பேசுவான். அவன் வந்து நம்மளை காட்டிலும் 4000 வருஷங்களாக மக்களுடைய பலவீனம் பலன் எல்லாவற்றையும் அறிந்தவன் தான் யார்? சாத்தான். நம்ம இப்போ பிறந்தது கொஞ்ச நாள் தான். நம்ம பிறந்து சில வருடங்கள் தான் என்ன செய்து ஆகுது. நம்ம எல்லாம் அறிந்தவர்களும் அல்ல. இப்படி சாத்தான் பேசும்போது நம்ம சொல்லலாம், சாத்தானே நீ வந்து பல காரியங்களை அறிந்தவனாக இருக்கலாம், ஆனால் உன்னை காட்டிலும் நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவர். அல்லேலூயா. யார் பெரியவருங்க? 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்லணும், டே சாத்தானே நீ ஒருவேளை அவனை வீழ்த்தி இருக்கலாம், இவனை வீழ்த்தி இருக்கலாம், அது செஞ்சிருக்கலாம், இவனை செஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்குள் இருக்கிற இயேசு உன்னை காட்டிலும் பெரியவர். நீ வந்து 4000 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய், மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. சாத்தானுக்கு வந்து ஆரம்பம் இருக்குது, அவனுக்கு முடிவும் வரப்போகுது. அல்லேலூயா. அவனுக்கு அதனால தான் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து, எப்படிப்பட்டவன கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து தான் நம்மளோடு கூட என்ன செய்கிறான்? தினமும் நம்மளை ஜெபிக்க விட மாட்டான். நம்ம வாழ்க்கையில் வந்து பக்கத்து வீட்டு நம்ம வீட்டுக்கும் தவறாக புரிந்து கொள்ளுதல் அவன் தூண்டுவான். நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை தவறாக என்ன செய்யக்கூடாது? புரிந்து கொள்ளக்கூடாது. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா கசப்பு, வெறுப்பு, சோர்வு, இந்த குழப்பம் இதெல்லாம் கொண்டு வரது யார் தெரியுமா? சாத்தான். எதற்கு கொண்டு வருகிறான்? நீங்கள் தேவனோடு கூட என்ன பற்றக்கூடாது? ஐக்கியப்பற்றக்கூடாது என்பது தான் அவன் கவனமாக இருக்கிறான். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தாவீது தான் யார் என்பதை அறிந்து கொண்டான். தன்னை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டான். தன்னுடைய எதிராளி விருத்த சேதனம் பெறாதவன் என்பதை அவன் என்ன செய்தான்? அறிந்து கொண்டான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உன் எதிராளியாகிய பிசாசானவனை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து விட்டார்? நசுக்கிட்டார். அல்லேலூயா. அதனால் அவனால் உன்னை ஜெயிக்கவே முடியாது. இதை நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும். நீங்கள் யார்? நீங்கள் இயேசுவின் பிள்ளை. உங்களுக்குள்ளே யார் வாழ்கிறா? இயேசு வாழ்கிறார். அல்லேலூயா.
நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் தலை யார் தெரியுமா? கிறிஸ்து. உங்கள் தலை யார்? நீங்கள் கிறிஸ்துவின் சரிதம். 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க 12ஆம் அதிகாரத்தில், நாம் கிறிஸ்துவின் சரிதமாயும் அவருடைய அவயங்களாயும் இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தலையாக இருக்கிறார். அதனால் எந்த பிசாசையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். எந்த பிசாசையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்கணும். அப்படின்னா முதலாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னென்னா, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் என்ன செய்யணுமா? கட்டணுமா. சாத்தானை ஜெயிக்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னதுங்க? சத்தியம் என்னும் கச்சை. கச்சைனா என்ன தெரியுமா? பெல்ட் அப்படின்னு அர்த்தம். என்னதுங்க? பெல்ட்டு. நீங்கள் இந்த வாட்ச்மேன்கள், இந்த எப்பயுமே நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறவங்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக பெல்ட்டு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த பெல்ட்டு எதுக்கு அப்படின்னா, அவங்க உடல் முழுவதும் போட்டிருக்கிற முதல் வஸ்திரங்களை வந்து கரெக்டாக அந்த இடத்துல பிட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று, அவங்க எவ்வளோ தான் பலவீனமாக இருந்தாலும் அந்த பெல்ட்டு போனோன்னு அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பெல்ட்டை கழட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து அவங்களால நிற்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பவுல் வாழ்ந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரோம கவர்மெண்ட்டு இந்த மாதிரி தான் ஆயுதங்களை தரித்திருந்தது. முதலாவதாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கச்சை பெல்ட் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா எல்லோரும் போட்டிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மார்க் கவசம் என்ன வச்சுருந்தாங்க? மார்க் கவசம் வச்சுருந்தாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா தலையில் என்ன போட்டிருந்தாங்க? ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. நான்காவது பார்த்திங்கன்னா கால்களில் பாதரட்சை. பாதரட்சை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு போர் வீரனுக்கு பாதரட்சை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாதரட்சை இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துலையும் கல் முள்ளெல்லாம் என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். பாதரட்சை இல்லாத வீரனால் யுத்தம் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். படாத பாடுபட வேண்டியிருக்கும். சரிதானே? அடுத்து 5வதாக விசுவாசம் என்னும் கேடகம். 6வது என்னது? ஆவியின் பட்டயம். 7வது இதுக்கெல்லாம் அடையாளமாக அமைகிறதுன்னா ஜெபம். அல்லேலூயா. ஜெபந்தான் இந்த 6 கவசங்களையும் நமக்கு பிட்டப் பண்ணி ஜெயிப்பதற்கு பலன் தரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ஒவ்வொன்றாய் பார்க்க போகிறோம். சத்தியம் என்னும் கச்சை. என்ன கச்சைங்க? அரை கச்சை நம்முடைய ஆயத்த நிலைமையை குறிக்குது. நம்ம அந்த பெல்ட் அணிஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம்னு அர்த்தம்? ஆயத்தமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் தங்கள் கச்சைகளை கட்டினவர்களாயும் கோலை பிடித்தவர்களாயும் அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமும் அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் என்னத்தை தொடுத்து கொள்ளணுமா? பாதரட்சைகளை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் என்ன செய்யணுமா? தடியை பிடித்து கொண்டு அதை தீவிரமாக என்ன செய்கிறவர்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்த உடனே அவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். என்னத்தை தரித்துக்கொள்? நீ ரட்சிக்கப்பட்டையா, அடுத்து உனக்கு பெரிய யுத்தம் என்ன செய்யுது இருக்குது. அந்த யுத்தத்தை நீ என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஜெயிக்கணும் அப்படின்னா நீ அரை கட்சி என்ன செய்யணும்? கட்டணும். கைகளில் என்ன வச்சுருக்கணும்னா தடி வச்சுருக்கணுமா. கால்களில் என்ன போட்டிருக்கணுமா? பாதரட்சை. இது எதுக்கு அப்படி அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். முதலாவது இந்த கச்சையை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கச்சையை கட்டி கொண்டால்தான் நாம் சந்திக்கிறதான போராட்டத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்கவே முடியும். சரிதானா? ஆயத்தத்தை குறிக்குது கச்சை என்பது. ஆனால் சத்துருவோடு போராடும்படி அழைக்கப்பட்ட நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கச்சை என்ன? இப்போ நமக்கு தேவன் கச்சை கொடுத்துருக்கார் சத்துருவோடு போராடும்படி. அந்த கச்சை என்ன? சத்தியம் என்னும் கச்சையாவது காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்கள் ஒன்று, அவர் சத்தியபரர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்க? சத்தியபரர். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சத்தியம் என்பது என்ன? உண்மை என்றால் என்ன? உண்மை என்பது மாறக்கூடியது, சத்தியம் என்பது மாறாது. சரிதானே? நம்ம அந்த சத்தியங்கிறது ட்ரூத்துன்னு சொல்லி தான் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு. அதை தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உண்மை என்பது மாறக்கூடியது, சத்தியம் என்பது மாறாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்குன்னு சொல்லப்படுது. உண்மை என்றால் என்ன? இப்போ நான் வியாதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது உண்மை. சரிதானே? இப்போ உங்களுக்கு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உண்மை. சத்தியம் என்றால் என்ன? நானே உன் பரிகாரிய கர்த்தர். அல்லேலூயா. சத்தியம் என்னதுங்க? நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். சரிதானே? நானே உன்னை பரிகாரின்னு நம்ம தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் அதோடைய மூல மொழிபெயர்ப்பின்படி பார்த்தீங்கன்னா, நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். இதுதான் சத்தியம். அல்லேலூயா.
அப்போ சத்தியம் மாறாது. எது மாறும்? உண்மை கூட என்ன செய்யும்? உங்களுக்கு வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். போராட்டம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் ஜெயித்து விட்டார் என்று சொல்லுது. அல்லேலூயா. இப்போ சத்தியம் என்ன சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உத்தரவு உண்டு. ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஏசு சொல்கிறார். இப்போ நமக்கு போராட்டம் வந்தோடனே நம்ம இவ்வளோ போராட்டமாக இருக்குது, இதெல்லாம் நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம்? நான் உண்மையாகவே போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுன்னா, இயேசு கிறிஸ்து அதை ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அதனால் சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும். இப்போ இயேசு கிறிஸ்துட்டே பார்த்தீங்கன்னா சாத்தான் வருகிறான். சாத்தான் வந்து சொல்கிறான், என்னப்பா உமக்கு சாப்பாடே இல்லை, 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறீரு, 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஒரு சாப்பாட்டுக்கு என்னத்தை காணோம்? வழியை காணோம். இது உண்மை தானே? உண்மையா இல்லையா? சாப்பாடு இருந்துச்சாங்க சொல்லுங்கள், அது உண்மை தானே? சாத்தான் இப்போ என்னத்தை சொல்கிறான்? உண்மையை தான் சொல்கிறான், சாப்பாடு இல்லை அப்படின்னு. இப்போ இயேசு என்னத்தை சொன்னார்? சத்தியத்தை சொல்கிறார். என்ன சத்தியத்தை சொல்கிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ மக்கள் வந்து சில வேளைகளில் நம்மகிட்ட வந்து, நீ என்ன இயேசுவை தேடி தேடி பார்க்குற, ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சில வேளை நம்மளை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, கேலி கிண்டல் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லணும், சத்தியம் என்னென்னா, நான் இயேசு விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக நான் தேவனுடைய மகிமையை காண்பேன் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சாத்தான் சொல்லுவான் சில வேளைகளை உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வான், நீ தான் ஜோமணி பார்க்குற, நீ அந்த கூட்டத்துக்கு போய் தான் பார்க்குற, ஒரு அசைவு என்ன செய்யலை. நீங்கள் நினைக்கிறீங்க இது நான் நினைக்கிறேன்னு, இது நீங்கள் நினைக்கல. இது யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? சாத்தான் சொல்கிறான். அவன் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா ஒன்றுமே என்ன செய்யலை. ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்கள், ஏதாவது நடந்திருக்கா? ஒன்றும் நடக்கிற மாதிரியே தெரியல. சரிதான், அவன் சொல்கிறது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதோ புது பலன் இருந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவாங்க. சாத்தானே, நான் கர்த்தருக்கு இப்போ காத்திருக்கிறேன், கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அவன் சொல்லுவான், ஒரு உயர்வு இல்லையே, நீ இயேசுவை தேடி தேடி பார்த்த, என்ன உயர்வு வந்திருக்கு? அவங்க உயர்த்தப்பட்டாங்க, இவங்க உயர்த்தப்பட்டாங்க, நீ தான் இயேசுவை தேடுற, ஜோம் பண்ணுற, கர்த்தரை தேடி தான் போகிற, ஒரு உயர்வு. அது உண்மையாக இருக்கலாம், சரிதானா? அது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நீ கர்த்தருக்கு காத்திருந்தேன்னா கண்டிப்பாக கர்த்தர் உயர்வை ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறத குறித்து சஞ்சலப்படாதீங்க. என்ன படாதீங்க? சஞ்சலப்படாதீங்க. காத்திருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உயர்வை என்ன செய்வார்? தருவார். ஏற்ற காலம்னு வச்சுருக்கார். ஏற்ற காலம் நம்ம தமிழ் பைபிளில் போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் செட் டைம், கர்த்தர் குறித்த நேரம். கர்த்தர் குறித்த நேரத்தில் எனக்கு என்ன வரும்? சாத்தானை பற்றி சொல்லணும், டே சாத்தானே, கர்த்தர் எனக்கு குறித்த நேரத்தில் கண்டிப்பாக என்ன வரும்? உயர் வரும். மக்கள் வந்து சொல்லுவாங்க, நீ ஏசுன்னு வரேன்னு. அவங்க மூலமாக பேசுகிறது அவங்க கிடையாது. யார் பேசுகிறா சொல்லுங்கள், யார் பேசுகிறா? அவங்க பேசுகிறது உண்மையாக தான் இருக்கும், சரிதானே? அதுக்காக வந்து இல்லைன்னு நான் சொல்லலை, நீ இயேசுவை தேடித்தான் பார்க்குற, ஒன்றும் நடக்கலைன்னு. அது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் நான் மாறாதவர், எனக்கு காத்திருக்கும் வெட்கப்பட்டு, அதனால் நான் யாருக்கு காத்திருக்கிறேன் சொல்லுங்கள்? நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்களா? வெட்கப்பட்டு போவீங்களா? ஐயா, மனுஷனை பார்த்தா ஏமாந்து போவோம், சத்தியத்தை விசுவாசத்தை நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம அணிந்து கொள்ள வேண்டிய பெல்ட் என்ன தெரியுமா? சத்தியத்தை என்ன செய்யணும்? அணிந்து கொள்ளணும். எதிர்மறை நம்முடைய வாழ்க்கையில் போராட்டமே சிந்தனையில் தான் போராட்டம். சாத்தான் ஒரு பொய்யை சொல்லுவான். சில வேளைகளில் சில காரியங்கள் உண்மையாகவே இருக்கலாம், ஆனால் அந்த உண்மை மாறக்கூடியது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வியாதியாக இருக்கீங்க, இன்றைக்கி உண்மையை சொல்லியிருக்கிறான், ஆனால் நாளைக்கு உடனே என்ன செய்ய முடியும்? இயேசு உங்களை சுகமாக்கி நாளைக்கு என்ன செய்ய முடியும்? நிலைநிறுத்த முடியுமா? முடியாதா? வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். ஆனால் உண்மை என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இப்போ வியாதியோடு இருக்கிறேன். உண்மை என்ன சொல்லுது? வியாதியோடு இருக்கு. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும் சொல்லுங்கள்? குணமானீர்கள் அப்படிங்கிறத விசுவாசிக்க போகிறீங்களா, இல்லை உலகம் சொல்கிற டாக்டர் சர்டிஃபிகேட்டை விசுவாசிக்க போகிறீங்களா? நிறைய பேர் வந்து உலகம் சொல்கிறது தான் உண்மைன்னு நம்புகிறான். அது மாறக்கூடியதுங்க. உண்மை மாறும், ஆனால் சத்தியம் மாறாது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் சத்தியம். அல்லேலூயா. அவர் மாறாதவர். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் சத்தியபரர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும். எப்படிப்பட்ட தேவன்க? சத்தியம் மாறாது. அல்லேலூயா. மறந்து போகாதீங்க, எது மாறாது? இயேசு எப்படிப்பட்டவர்? சத்தியமுள்ள தேவன். அல்லேலூயா. உண்மை மாறலாம், ஆனால் எது மாறாது? சத்தியம் மாறாது. சத்தியத்தை தான் நீங்கள் பிடிக்கணும். எதை பிடிக்கணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தியத்தை. இயேசு கிறிஸ்து எதை பிடிச்சார் அப்படின்னா சத்தியத்தை பிடி. சாத்தான் சொன்னதெல்லாம் உண்மை தான். அவன் ரெண்டாவது சொல்கிறான், நீ என்னப்பா தேவகுமாரனே, உமக்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு கூட தேவன் உமக்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கவில்லை. நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் மேல் உள்ள அதிகாரத்தை நான் உமக்கு என்ன செய்வேன் சொன்னானா சொல்லலையா? அது உண்மையா இல்லை டூப்ளிகேட்டா? உண்மை தானே. சாத்தாங்கையில் தான் அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவாள் இழந்து போனாங்க. இழந்து போனதுனால லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் நோட் பண்ணி வாசித்து பாருங்க. சாத்தான் சொல்கிறான், இவைகளின் மேல் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கிறது. என்னை நீர் பணிந்து கொண்டால் எல்லாமே நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அது உண்மை. ஆனால் இயேசு என்ன பேசினார்? சத்தியத்தை பேசினார். என்ன பேசினார்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு என்ன செய்யணும்? அப்பாலே போ. அல்லேலூயா. உண்மை மாறலாம், எது மாறாது? சத்தியம் மாறாது. அல்லேலூயா. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. எது மாறாது? நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சத்தியமுள்ள தேவன். நீங்கள் சொல்லணும், சாத்தான் சொல்லுவான், நான் இப்போ உன்னை அடிக்க போகிறேன், நான் உன்னை கொல்ல போகிறேன், உன் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிமா. அது அவன் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அவன் நம்ம கண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். சரிதானே? நீ என் கண்ணு முன்னாடி நின்னாலும் நான் பார்க்காத இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். யார் இருக்கா எனக்குள்ளே? இயேசு இருக்கிறாரு. அவர் அடுத்த வினாடி என்னை கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார்னு சொல்லணும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருக்கலாம், நீங்கள் கச்சையை அணிந்து கொள்வது ரொம்ப அவசியம். கச்சையை எப்போ நீங்கள் அணிஞ்சிருக்கீங்கன்னா இப்படி சத்தியத்தை பேசணும். எதை பேசணும்? சத்தியத்தை பேசினா நீங்கள் என்ன அணிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்கள். சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். சாத்தான் சொல்லுவான், நீ தான் உன் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுற, ஒரு கேஸும் திருந்துற மாதிரியே, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுற மாதிரியே தெரியல. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு ஜெபம் பண்ணுற அப்படிமா. இது சாத்தான் சொல்கிற பொய். இது யார் சொல்கிற பொய்? நீங்கள் சொல்லணும், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ முன் விட்டாரோ. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாரா? தேவ பிள்ளையை நீ சத்தியத்தை பிடித்து கொள்ளணும். அப்போ தான் நீ சத்தியம்னு கட்சியை என்ன செஞ்சுருக்க? அணிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் அணியலைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து சத்தியத்தினால் சாத்தானை ஜெயித்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் சொல்கிறான், எப்பா தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ, நீ இதை சாப்பிட்டேன்னா நீ தேவனை போல் என்ன செஞ்சிருவே? மாறிடுவேன்னு சொன்னாங்க. இவங்க சத்தியத்தை பிடிச்சானா? சத்தியத்தை. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க? சாத்தாண்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா பொய். சாத்தாண்ட இருக்கக்கூடிய ஒரே வல்லமை என்ன தெரியுமா? பொய். அவன் பேசும்போது எதைத்தான் பேசுவான்? யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். ஜான் சாப்டர் 8:44. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய எப்படி இருக்கீங்க? மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா? மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் எதில் நிற்கலை. நமக்கு யுத்தம் இப்போ எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? சத்தியத்துக்கும் பொய்க்கு இடையில் தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? யுத்தம் நடக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் சத்தியம் இருக்குதா? அதான் இப்போ கேள்வி. சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, இந்த தீங்கு நாளில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சத்தியம் என்னும் கட்சியை என்ன செஞ்சுருக்கணும்? கட்டியிருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு 40 நாள் சோதனை. ஆதாம் ஏவாளுக்கும் சோதனை வந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு சத்தியம் தெரியல. சரிதானே? சத்தியம் தெரிஞ்சிருக்கா? சொல்லுங்கள். தெரியலை. அதே போல் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கும் சத்தியம்
பவுல் வந்து கொரிந்தியருக்கு எழுதும்போது நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு போட்டுக்காரு. ஆனால் இன்றைக்கி அந்த கொரிந்து சபை வேணும்னா சாத்தானுடைய தந்திரத்தை அறிஞ்சிருக்கலாம். இன்றைக்குள்ள சபை சாத்தானுடைய தந்திரத்தை யாருக்குமே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிவதில்லை. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வசனம் இருதயத்தில் என்ன செஞ்சுருக்கணும், நிரம்பி இருக்கணும். வசனம் இருந்தால் தான் நீ சாத்தானுடைய பொய்யை ஜெயிக்க. உன் வாழ்க்கையில் வருகிற எண்ணங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தனிமையில் உட்கார்ந்துருக்கும் போது குண்டக்க மண்டக்க எண்ணம் வரும். என்ன வரும்? என்ன குண்டக்க மண்டக்க? அவன் உன்னையை பற்றி என்ன நினைக்க தெரியுமா, இவன் உன்னையை பற்றி என்ன நினைக்க தெரியுமா, ஏற்று வீட்டுக்காரன் எப்படி இருக்கான் தெரியுமா, நேற்று பார்க்கும்போது ஒரு சைஸாக பார்த்தான் தெரியுமா உனக்கு, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவன் அப்படி அப்படி இப்படி இப்படின்னு இப்படியே பல யோசனைகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓடுதா ஓடலையா? இதெல்லாம் பொய் குண்டவன் என்ன செய்வான், உடனே நீங்களும் ஆமாம் சாமி போட்டுக்கிறது. என்ன சாமி போட்டுக்கிறது? ஆமாம், உண்மையிலே அவர் அப்படி தான் இருக்கார். என் கணவனார் இப்போ ஒரு வித்தியாசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக தான் என்ன செய்கிறார். இது வரைக்கும் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தார், இப்போ ஒரு வித்தியாசம் என்ன செய்கிறார், நடக்கிறார் அப்படின்னு. இப்போ இது யாருடைய பொய் குண்டு? சாத்தான். ஒரு வேளை அவர் உண்மையாகவே அப்படியே நடக்கிறதாவே இருக்கட்டுமே. நீங்கள் என்ன சொல்லணும், டே சாத்தானே, எனக்கு தந்தது யார் தெரியுமா, கர்த்தர் கொடுத்த கணவனார். அவர் உண்மையாக கடைசி வரைக்கும் என்ன செய்வார், நேசிப்பார்னு சாத்தானை பார்த்து பேசணும். அவன் சொல்கிறதுக்குலாம் ஆமாம் சாமி என்ன செய்யக்கூடாது, என்ன சாமி போடக்கூடாது. நம்ம ஆட்கள் என்ன சாமி போடுறாங்க, ஆமாம் சாமி போடுறது மட்டும் இல்லை, ஏசுக்கிட்டே பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, நாளுக்கு நாள் நிலமை எப்படி ஆகிக்கிட்டு இருக்குது, மோசமாக போய்கிட்டு இருக்குது பாரும் ஆண்டவரே. அவர் பார்க்க தான் முடியும். ஏன்டா சத்தியத்தை விசுவாசிக்க சொன்னால் பொய்யை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, விசுவாசிக்கிட்டு இருக்கீங்க. எதை விசுவாசிக்கிறீங்க? நிறைய வேலைகளில் பொய்யுடைய ப்ரெசன்ஸ் வந்து பெருசாக தெரியுது. எது ப்ரெசன்ஸ் பெருசாக தெரியுது? ஏன்னா பொய்யை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். எதுக்கு முன்னாடி பார்க்குறோம்? நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆவியான ஒத்தாசையோடு. பொய்யை வந்து சாத்தான் சொல்கிறான். அந்த பொய் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இன்னொன்று சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம அனுபவத்தில் அதை என்ன செய்கிறோம், உணர்கிறோம். நம்ம என்ன செய்கிறோம், உணர்கிறோம். ஆனால் உணர்றதுனால நமக்கு அதுதான் நிஜம் போல் என்ன செய்யுது. ஆனால் அது ஒருவேளை நீங்கள் உணர்றது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது மாறக்கூடியது. சத்தியம் மாறாது. அல்லேலூயா. எது மாறாது? கர்த்தர் என்ன சொல்லியிருக்க தெரியுமா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்கிறார். அப்போ விடுவாரா? நான் என்ன செய்ய போகிறேன் பாஸ்டர், நடு ரோட்டில் நிற்க போகிறனோ அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வரைக்கும் உன்னை நடத்தின கர்த்தர் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம். சாத்தான் சில வேலை சொல்லுவான், பார்த்தியா உனக்கு யாருமே உங்கள்கிட்ட அன்பு காட்டுறவே எவ்வளோமே இல்லை பாரு, ஏற்று விட்டு அக்கா இப்படி இருக்கா, அவள் இப்படி இருக்கா, இவ இப்படி இருக்கா, நீ மட்டும்தான் நடு ரோட்டில் நடுங்காலாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, நின்றுக்கிட்டு இருக்க. பார்த்தேன்னா இப்படி நினச்சோன்னே நம்ம ஆட்கள் கண்கள் இருந்து பார்த்தீங்கன்னா புது 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 புதுன்னு என்ன வரும். ஆமாம், உண்மையிலே யாருமே என்ன நேசிக்கிறதே கிடையாது. இந்த பூமியில் நான் நடு ரோட்டில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடந்தாலும் என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு உடனே அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தெரியல. ஆனால் இது யாருடைய பொய் சொல்லுங்க? சாத்தானுடைய பொய்யை கேட்டு ஆமாம் சாமி என்ன செஞ்சிடக்கூடாது, போடக்கூடாது. டே சாத்தானே, நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன், நான் இயேசுடைய பிள்ளை மட்டும் இல்லை, எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு, அதான் சபை. அல்லேலூயா. அதான் என்னது சபை. மக்கள் எப்பயுமே எனக்கு எப்படி இருப்பாங்க, பக்க துணையாக இருப்பாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதுதான் என்னது. இப்போ உனக்கு வந்து நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலி போன வாரம் அவனுக்கு வந்துச்சு. அவன் ஹார்ட் அட்டாக்கில் செத்தே போனான். என்கிட்ட கடைசியில் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி எனக்கு நெஞ்சு வலி ரொம்ப வலிக்குது பாஸ்டர், ஜோம் பண்ணால் சரியாக போகும் அப்படின்னு. உடனே சொன்னேன், இல்லை பாஸ்டர், ஏம்மா என்னாச்சு? போன வாரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு இப்படி தான் நெஞ்சு வலி வந்துச்சு. என்ன வந்துச்சு? நெஞ்சு வலி வந்துச்சு. சரி, நீ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானே நான் சொன்னேன். அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு தான் கிளம்புனாங்க. பாதியில் போய்க்கு இருக்கும்போது பொட்டுன்னு என்ன செஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நீயும் போயிடுவேன். என்ன தோணுது? நீயும் இப்போ நீங்கள் உணர்றது உண்மை, நீங்கள் உணர்றதே உண்மையா இல்லையா? இப்போ உங்களுக்கு அதுக்கு நெஞ்சு வலி இல்லைன்னா சொல்ல முடியும், நெஞ்சு வலி இருக்குதாண்டா சொல்லணும், இருக்குன்னு தான் சொல்ல முடியும், அது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது? அதான் இப்போ கேள்வி. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை நீ காண்பாய். நீ கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டபடினால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை. இதுதாங்க சத்தியம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ எதை பிடிக்கணும்?
ஆனால் நம்ம ஆட்கள் சத்தியத்தை கட்சியாக கட்டியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே. நம்ம ஆட்கள் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அப்படியே நில்லுனா நிற்கிறான், ஓடுனா ஓடுறான், தூங்குனா. டாக்டர் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம். உண்மையை விசுவாசிக்கும்படி கர்த்தர் சொல்லலை. எதை விசுவாசிக்கும்படி சொல்கிறாரு? சத்தியத்தை விசுவாசிக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சத்தியம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிற பெரிய சுகமாக்குகிற இயேசு எங்கே இல்லை, யாருக்குள்ளே இருக்கிறா? எனக்குள்ளே தான் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சாத்தான் உங்களை பார்த்து பேசும்போது சொல்லணும், டே சாத்தானே எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை பாடுறா அப்படின்னு சொல்லுங்களேன். நான் இப்போ இந்த சத்தியத்தை அறிஞ்சு சாத்தான்ட்ட பேசுகிறேன். டே சாத்தான் என்கிட்ட சில வேலை பேசுவான், எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை பாடுறான்னா அவன் அப்படி தலை கீழே குனிஞ்சிருவான். தெரியுமா உங்களுக்கு? கடந்த நாட்கள் ஒரு சகோதரிக்கு பிசாசு துரத்தும் போது சொன்னேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் பாரு அப்படின்னு. இது சொன்ன உடனே அவனால் என்ன செய்ய முடியல? ஆமாம், இயேசு இருக்கிற என்னால் என்ன செய்ய முடியல? நீங்கள் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கணும். அவன் சொல்கிற பொய்யை நினச்சிக்கூட, நீ நடு ரோட்டில் நிற்கிற, நீ உனக்கு யாருமே கிடையாது, உன்னை தூக்கி போடுறது கூட நாதி கிடையாது. வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாயிரும். வயசான காலத்தில் அவங்களே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ என்ன கஷ்டப்பட போகிறாயோ? உடனே நம்ம ஆட்களுக்கு இப்போயே கண்கள்லேருந்து என்ன வந்துடுது? இனி தூக்கி போகிறதுக்கு யாருமே கிடையாது. அவன் சொல்கிறது திருட்டு பைய சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறது? ஆமாம் சாமி, என்ன சாமி போடக்கூடாது? சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒருவேளை உனக்கு பல ஆண்டுகளாக நீ எதிர்பார்த்த காரியத்தில் அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் ஏற்ற காலம்னு கர்த்தர் உன்னை வச்சுருக்காரு. அந்த காலத்தில் கண்டிப்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினாரா உயர்த்தலையா? 14 ஆண்டுகளுங்க அவன் போத்திபார் வீட்டில் அடிமைத்தனம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கும்போது உண்மை என்னென்னா அவன் உயர்த்தப்படுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை உயர்த்துவேன்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. கர்த்தர் உன்னை காப்பார்னா காப்பார், எல்லா திங்கிற்கு விலை காப்பார்னு என்ன செய்வார்? நீங்கள் என்னத்தை அணிந்து கொள்ளணும்? சத்தியத்தை என்ன செய்யணும்? உண்மை என்ன சொல்லுதுங்கிறது உண்மை மாறக்கூடியது. எது மாறாது? சொல்லுங்கள், எது மாறாது? ஆண்டவர் நமக்கு என்ன சத்தியம் சொல்லியிருக்கா தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். உங்களோட இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அவருடைய ப்ரெசன்ஸ் உங்களோட இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் இப்போ உணர்கிற ப்ரெசன்ஸ் என்ன? வியாதி. நீங்கள் உணர்கிற ப்ரெசன்ஸ் என்ன? கடன். நீங்கள் உணர்கிற ப்ரெசன்ஸ் என்ன? போராட்டம். நீங்கள் உணர்கிற ப்ரெசன்ஸ் என்ன? குழப்பம். நீங்கள் உணர்கிற ப்ரெசன்ஸ் என்ன? பாவம். பாவம் உங்களுக்கு பெருசாக தெரியலாம், பாவத்தை உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சாத்தான் சொல்லுவான். டே சாத்தானே, பாவத்தை காரணம் நான் விசுவாசிக்கிறேன், இயேசு யார் பெரியவர் சொல்லுங்கள்? சாத்தான் சொல்லுவான், நீ விழுந்து எந்திப்ப, உன்னால் ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவுதான், வாழ்க்கை பரிதாபமா. ஆனால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள. அப்போ எந்த பாவம் ஒன்று ஜெயிக்க முடியாது. ஆனால் சாத்தான் சொல்லுவான், பாவம் ஒன்று என்ன செஞ்சிடும்? ஜெயிச்சிரும், நீ விழுந்துருவே அப்படிமா. நீங்கள் ஒருவேளை பாவ சோதனையில் சிக்கி தவிக்கலாம், என்னால் இதிலிருந்து எந்திக்கிறதுக்கு வாய்ப்பே. ஆனால் வேதம் என்ன சொல்ல? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் சொல்லுங்கள், நீங்கள் யார்? பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், நீங்கள் யார்? நீதிமான் மாதிரி தெரியுதா? அப்படி பார்த்தா தெரியல பாஸ்டர், என்னை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தான் தெரியுது, என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. ஹலோ, நீங்கள் எதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எதை விசுவாசிக்கணும்? சொல்லுங்கள், எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்க போகிறீங்க? சத்தியத்தை விசுவாசிக்க போகிறீங்களா, இல்லை உண்மையை விசுவாசிக்க போகிறீங்களா? நாட்டில் நிறைய பேர் உண்மையை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க? நமக்கு இப்போ நடக்கிற யுத்தமே என்ன தான்? சத்தியத்துக்கும் பொய்க்கு இடையில தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஜெயிப்பீர்கள். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒன்றோடன்னு பாடுறோம், நமக்கு நேரம் இல்லை, சரிதானா? தேவ பிள்ளைகள், அதனால் சத்தியம் என்னும் கட்சியை நம்ம என்ன செய்யணும்? தரித்து கொண்டவர்களாக சாத்தானுடைய பொய்களை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லோரும் எழுந்து நிற்போமா? இப்போ உங்கள் காதில் எத்தனையோ பொய்களை சாத்தான் ஓதிட்டு வந்திருப்பான், சரிதானா? எத்தனையோ பொய்கள். இதெல்லாம் மாறாது, இந்த நிலைமை அப்படியே தான் இருக்கும், உன் சூழ்நிலை மாறாது, உன் வீட்டில் கணவனார் மாற மாட்டார், உன் பிள்ளை திருந்தாது, அது என்றைக்கு திருந்த போகுது, இதெல்லாம் என்னது? ஆமாம் பாஸ்டர், நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன், பார்க்காதவங்களும் கிடையாது, பேசாதவங்களும் கிடையாது, இது மாறுறதுக்கு வாய்ப்பே
கிடையாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லல. நீங்கள் ஒருவேளை அது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி போடு, நான் உன்னை சொன்னவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் எப்பொழுது நீங்கள் முன் விட்டார் என்ன செய்யப்படுவீர்கள்? ஆமாம், கடந்த நாட்களில் மோகன் செய்யா மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபிக்கலாம் வாங்கணும் ஒரு சாட்சியை கேட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா 42 வருஷம் குடிக்காரன். எத்தனை வருஷம்? 42 வருஷம் குடிக்காரன். திருந்திருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? உண்மையின்படி பார்த்தா அவன் திருந்திருக்கு. பாஸ்டர் நானும் தான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், 42 வருஷம் குடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் திருந்திருக்கு வாய்ப்பே சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்க. இப்படி தான் சத்தியம். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி 1 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்குது, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்குது. வாங்க ஜெபத்துக்கு வாங்கன்னா ஐயா வெளியே தண்ணி குடிச்சிட்டு வாசலில் தான் நிற்பார், உள்ளுக்குள்ள வர மாட்டார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த அம்மா விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுச்சு 1 வருஷமாக. எத்தனை வருஷமாங்க? என் கணவனை ரட்சிக்கப்படணும், இந்த குடி பழக்கத்திலேருந்து அவர் என்ன செய்யணும், விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் தற்செயலாக வெளியே நின்றுக்கிட்டு இருந்த ஆத்துமா ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு டிவியில். இவராக ஆட்டோமேட்டிக்காக உள்ளகளை வந்து உட்காந்து, இயேசுவே எனக்கு இந்த குடி பழக்கத்திலேருந்து விடுதலை தருவீரா, எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஜெபம். எத்தனை நிமிஷம் ஜெபங்க? 2 நிமிஷம் ஜெபம் தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? மனுஷன் அந்த குடி பழக்கத்தை அன்னையோடு விட்டார். இப்போ குடி பழக்கத்தை விட்டு 4 வருஷம் ஆச்சுன்னு சாட்சி சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ சத்தியம் என்ன செய்து தெரியுமா? நீ உண்மையை நம்பக்கூடாது. எதை நம்பக்கூடாது? நீ உணர்றது என்னங்கிறது முக்கியம் இல்லை, சத்தியம் என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. சாத்தானை ஜெயிப்பதற்கு நீ அணிந்து கொள்ள வேண்டிய முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? சத்தியம் என்னும் கட்சியை நீ என்ன செய்யணும்? அணிந்து கொள்ளணும். நீ எங்கே இருக்க? நீ யாருடைய பிள்ளை தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளை. உனக்குள்ளே யாருடைய வித்து இருக்குது தெரியுமா? தேவனுடைய வித்து இருக்குது. நம்ம எல்லாரும் பாவம் செய்வதில்லை. ஏன் தெரியுமா? நிறைய பேர் கேட்டால் சொல்லுவாங்க, அது இயேசுவுக்கு பிடிக்காது, அதனால் நான் பாவம் செய்ய மாட்டேன். சரிதானே? பாவம் செஞ்சால் ரொம்ப மனசு பக்குன்னு அடிக்குது பாஸ்டர், அதனால் நான் செய்ய மாட்டேன். இல்லை எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது பாஸ்டர். அது தப்பு. நம்ம பாவம் செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? தேவனுடைய வித்து உனக்குள் தரிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய வித்துனா என்ன தெரியுமா? நீ மறுபடி பிறந்திருக்க, கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள இருக்குது, இயேசுவே உனக்குள்ள பிழைத்திருக்கிறா, அதனால் நீ பாவம் செய்ய மாட்டே. அல்லேலூயா. இதாங்க சத்தியம். சத்தியத்தின் அறிவில் சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? இப்போ எத்தனை பேர் சத்தியத்தை விசுவாசிக்க போகிறீங்க? சூழ்நிலை என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் அல்ல, உண்மை என்ன சொல்லுதுங்கிறது முக்கியம் அல்ல. நீ இயேசுவின் தழும்புகளால் சுகமான கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா நீங்கள் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம்ப்பா, நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரே, சத்தியத்தின் அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கின்ற வார்த்தையின்படி அப்பா நீங்கள் இதோ உலகத்தின் முடிவறிந்தோ சகல நாட்களும் நீங்கள் என் கூட இருக்கீங்க. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கீங்கப்பா. நாம் விசுவாசிக்க